உன்னை காணாது நின்று நான் இல்லையே, இல்லாமல் வேறில்லையே. நீங்க சாங்கை அக்செப்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா எங்க அண்ணனை நாங்க கிராண்டா வெல்கம் பண்ணியே தீர்வோம். ஜான் ஜபராஜுடைய தீவிர ஆதரவாளர். தற்போது ஜான் ஜபராஜ் ஒரு காமக்கண்ணன். அவன் ஓர பார்வை பார்த்தாலே பெண்களெல்லாம் மயங்கி விழுவார்கள் என்கிற அர்த்தத்திலே ஜான் ஜபராஜை தன்னருகிலே வைத்துக்கொண்டே ஜான் ஜபராஜ் பற்றிய உண்மையை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து பார்க்குவதற்கு முன்பாக ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதலியை ஜான் ஜபராஜ் மேடையேற்றி ஊழியக்காரியை என்கின்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அவளும் அதை பெருமையுடன் தன்னுடைய ஸ்டேட்டஸில் வைத்து கேன்சர் குணமாகக்கூடிய இடம், ஆர்த்ரட்டிஸ் குணமாகக்கூடிய இடம், இரத்தத்திலே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இடம், எலும்புகள் எல்லாம் சரியாக மாறக்கூடிய இடம், அப்படிப்பட்ட இடத்திலே நான் மேடையிலே நின்று கொண்டு ஊழியம் செய்வது மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லி பதிவு போட்டிருக்கிறார். உண்மையிலேயே ஊழியம் என்பது சேவை, மக்களுக்கு சேவை செய்வது, நம்மை தாழ்த்தி மற்றவர்களுக்காக வாழ்வது, அதுதான் ஊழியம் வேதாகமத்தின் அடிப்படையில். ஆனால் இன்றைக்கு அது ஊழியம் என்கின்ற பெயர் எப்படி மாற்றப்பட்டு விட்டது என்றால் பாருங்கள், அடுத்த வீட்டிலே கணவனை மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தை குலைத்து அந்த கணவனை மயக்கி தனக்கென்று எடுத்துக்கொண்டு உபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவனுக்கு கள்ளக்காதலியாக ஆசை நாயகியாக இருப்பது தான் இன்றைக்கு ஊழியம் செய்யக்கூடிய தகுதி என்றாகிவிட்டது. சமீபத்தில் வேலண்டைன்ஸ் டே வந்தது. அவனும் என்ன செய்கிறான், மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்த பணத்தை வைத்துக்கொண்டு அவளுக்கு நகைகளாக வாங்கி கொடுத்திருக்கிறான். இதை அவள் ஸ்டேட்டஸ்லேயே போட்டிருக்கிறாள். இதெல்லாம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி தேங்க்யூ லவ் என்று சொல்லி ஒரு போட்டிருக்கிறார். சரி, அது போகட்டும். ஜான் ஜபராஜுக்கு ஒரு தீவிர ரசிகன் இருக்கிறார். தாராபுரத்தை சேர்ந்த ராஜா என்று சொல்லி, பேசாமல் கூஜா என்று சொல்லி பேரை மாற்றி வைத்தால் பொருத்தமாக இருக்கும். சரி, இவன் என்ன செய்திருக்கிறான், ஜான் ஜபராஜை தன்னுடைய இடத்துக்கு வரவழைத்து ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தாராம். ஏன் இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தானாம்? ஏன் இப்படி ஒரு வரவேற்பு இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, சில சமூக விரோதிகளும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சில யூடியூபர்ஸ்களும் செய்த இன்சல்ட்டை என் மனசுல நான் வைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் அவருக்கு கொடுத்த கனவீனத்தை நான் இது மறுத்து எவ்வளவு தூரம் அவரை கொண்டாட முடியுமோ கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மன விருப்பத்தை என் உள்ளத்தில் கடவுள் கொடுத்தார். அது எந்த கடவுள்டா அந்த விருப்பத்தை கொடுத்தது? அதாவது ஜான் ஜபராஜ் சமூகத்திலே நல்லவன், அவனுக்கு எதிராக பேசினால் சமூக விரோதி. சில சமூக விரோதிகளும் யூடியூப்லே உள்ள பேசுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சில யூடியூபர்ஸ்களும் செய்த யூடியூப்ல யார் ஜான் ஜபராஜுக்கு எதிராக பேசுகிறது? எனக்கு எதிராக சில வீடியோக்களை போட்டிருக்கிறேன். சரி, அப்ப எனக்கு எதிராகத்தான் நான் பேசுகிறேன். ஜான் ஜபராஜுக்கு எதிராக நான் இப்படி பேசுவதனால் ஜான் ஜபராஜுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பு அவன் நினைத்தான. ஆகையால் இப்படி வரவேற்பு கொடுக்குறான். சரி, எப்படி வரவேற்பு கொடுக்குறான் பாருங்கள். ஒரு 4 டான்சர் அவர்களை கூட வைத்து ஜான் ஜபராஜை நிறுத்தி கோமாளித்தனமாக இருக்கிறது. சினிமா பாடல்களை போட்டு வரவேற்பு கொடுக்குறான். நான் ஜான் ஜபராஜை இன்சல்ட் பண்ணதாக சொல்லுகிறான் அல்லவா? யூடியூபர் ஜான் ஜபராஜை இன்சல்ட் பண்ணினார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சில யூடியூபர்ஸ்களும் செய்த இன்சல்ட்டை என் மனசுல நான் வைத்துக் கொண்டிருந்தேன். நான் ஜான் ஜபராஜ் இன்சல்ட் பண்ணவில்லை, ஜான் ஜபராஜ் பற்றிய உண்மைகளை எடுத்து கூறினேன். காரணம், முட்டாள் மக்கள் இன்றைக்கும் ஜான் ஜபராஜை தெய்வம் என்று சொல்லி அவன் பின்பாக போய்கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்தை புறந்தள்ளிவிட்டு அவன் பின்பாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 1-2 பேராகிலும் தப்பிக்க வைக்க வேண்டுமே என்கின்ற ஒரு ஆசையினால் நான் உண்மைகளை கூறிக்கொண்டிருக்கிறேன். ஜான் ஜபராஜ் பற்றிய உண்மை கூறுவதை இவன் இன்சல்ட் என்று சொல்லுகிறான். சரி, ஓகே. இவன் என்ன செய்திருக்கிறான்? ஜான் ஜபராஜுக்கு வரவேற்பு கொடுப்பதாக சொல்லிவிட்டு இவன் என்ன செய்திருக்கிறான் பாருங்கள். ஜான் ஜபராஜ் நிப்பாட்டி வைத்து விட்டு சில பாடல்களை எல்லாம் போடுகிறான். அதுல ஒரு பாடலை பாருங்கள். உன்னை காணாது இது இந்த பாடல் எதை பற்றிய பாடல்? கிருஷ்ணனை நினைத்து பெண்கள் பாடுகிறது போன்ற துணியிலே அமைக்கப்பட்ட பாடல். இந்த பாடலுடைய அடுத்த வரி நீங்கள் பார்த்தால் புரியும். அதுல என்ன வருகிறது என்றால், பார்த்தீர்களா, மாயத்திருடன் கண்ணா கண்ணா, காமக்கலைஞன் கண்ணா கண்ணா என்று வருகிறது. உடனே கிருஷ்ணா என்று சொல்லி வரும்.
உன்னை அப்போ ஜான் ஜபராஜை வரவேற்கும்படியாக ஜான் ஜபராஜுக்கு எந்த மாதிரி பாட்டை போட்டு வைத்திருக்கிறான் பாருங்கள். உன்னை காணாது நான் இன்று தான் ஜான் ஜபராஜை கூப்பிட்டு வைத்து விட்டு ஜான் ஜபராஜ் பற்றிய உண்மையை பேசுவது. மாயத்திருடன் கண்ணா கண்ணா, காமக்கலைஞன் கண்ணா கண்ணா என்று எழுதப்பட்ட பாடலை ஜான் ஜபராஜை வரவேற்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார். இதிலேயே ஜான் ஜபராஜை வரவேற்பதற்காக பயன்படுத்திய பாடலே ஜான் ஜபராஜ் எப்படிப்பட்டவன் என்கிறதை ஜபராஜுக்கு கூச்சா தூக்குகிறவரே சொல்லுகிறார். இதைத்தானடா நானும் சொன்னேன், ஜான் ஜபராஜ் ஒரு காமக்கண்ணன், பல பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கிறான் என்று நான் சொன்னேன். இதை இன்சல்ட்னு சொல்ற, இப்ப நீ அதைத்தானடா அந்த பாட்டு போட்டு சொல்ற. சரி, இன்னொரு பாட்டும் போட்டிருக்கிறான் ஜான் ஜபராஜுக்காக. ஓர பார்வை வீசினால் உயிரின் கயிறு அவிழுமே. ஜான் ஜபராஜுடைய ஒரு ஓர பார்வை பார்த்தாலே பெண்களுடைய உயிரின் கவறுகள் எல்லாம் அவிழ்ந்து அவன் மீது மோகம் கொள்வார்களாம். அந்த விதமாக இருக்குமா அவனுடைய பார்வை. அது என்னடா காம பார்வையா என்கிற ரீதியிலே ஜான் ஜபராஜுக்கு வரவேற்பு கொடுக்கிறான். அந்த பாடலுடைய அடுத்த வரி, ஜான் ஜபராஜ் ஒரு காம கண்ணனாக்கும். அவன் ஓர பார்வை பார்த்தாலே பெண்களுடைய உயிரின் கயிறுகள் அவிழும். நான் சொல்லவில்லைங்க, ஜான் ஜபராஜை கூட்டி நிப்பாட்டி வச்சு பெரிய கழுத்துல மாலையும் போட்டுக்கிட்டு ஜான் ஜபராஜுடைய ரசிகன் பாட்டு போட்டு விடுறான். பாட்டு போட்டுட்டு அதை குறித்து அவரே பெருமையாக பேசுகிறான். நீங்க சாங்கை அக்செப்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க, எங்க அண்ணனை நாங்க கிராண்டா வெல்கம் பண்ணியே தீருவோம். நாயகன் மீண்டும் வருகிறானா? இப்போ 8 திக்கும் பயமா? கண்டிப்பா பயப்படாத, பெண்கள் எல்லாம் பயந்துதான் ஆக வேண்டும். ஒரு பார்வை பார்த்தாலே அது காம பார்வையாக இருக்கும். காமக்கண்ணன் இப்படிப்பட்டவனை பார்த்து பெண்கள் பயந்துதானே ஆக வேண்டும். பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டுகிறவர் பயந்துதானே ஆக வேண்டும். காமக்கண்ணன் வருகிறான், இவனை பின்பற்றிய அநேகர் அழிந்து போவார்களே என்று சொல்லி பயந்துதானே ஆக வேண்டும். சாக்கடை கிடக்கிறது, அந்த பக்கத்தில் போனால் நாற்றம் அடிக்கும், பயந்து ஒதுங்கிதானே போக வேண்டும். இவைகளிலிருந்து நாம் எச்சரிக்கையும் செய்கிறோம், அந்த பக்கம் போகாதீர்கள். அங்கே ஒருத்தன் வேண்டும் என்றே சாக்கடையை அள்ளி போட்டுக்கொண்டு அதிலே சந்தோஷமாக இருக்கிறான், அந்த பக்கம் போகாதிருங்கள், நோய் தொற்று ஏற்படும் என்று சொல்லி நாம் எச்சரிக்கிறோம். ஆனாலும் பன்றிகள் சாக்கடையைத்தானே விரும்பும். அப்படிப்பட்ட பன்றிகள் ஜான் ஜபராஜ் இடத்திலே போவார்கள். மற்றவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒதுங்கி போவார்கள். காமநாயகன் வருகிறான், 8 திக்கும் பயந்தானே. ராட்சச ராமன் என கனவை கொண்டவன் இவனா? ஜான் ஜபராஜுக்கு கனவை பாருங்கள், ராட்சசனாக இருக்க வேண்டுமா, ராமனாகவும் இருக்க வேண்டுமா? என்னடா கனவு? அவன் ஒரு ராட்சசன், மக்களுக்கு பணத்தாசையை காட்டி நரகத்துக்கு கூட்டச் செல்லுகின்ற ஒரு ராட்சசன். அவன் ராமன். ராமனுடைய இன்னொரு அவதாரம் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் பல பெண்களோடு சல்லாப லீலைகள் புரிந்தவன். ஜான் ஜபராஜும் அப்படிப்பட்டவன் தான் என நான் சொல்லலைங்க. ஜான் ஜபராஜுடைய ரசிகன் தான் பாட்டு போட்டு காமிக்கிறான். கண்டிப்பா இவன் வரலாறை கண்டிப்பா எல்லாரும் பேசும். இப்படி ஊழியக்காரன் என்கின்ற பெயரிலே மக்களை ஏமாற்றக்கூடியவன், 2 சிறு பிள்ளைகளிடத்திலே தவறாக நடந்து கொண்டு போக்சோ வழக்கிலே சிறை சென்றவன், மனைவியையும் பிள்ளையையும் தள்ளிவிட்டு கள்ளக்காதலி பின்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், ஆனாலும் தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லி பெருமை பீத்திக் கொண்டிருக்கிறவன் என்று சொல்லி வரலாறு பேசும். ஆரம்பிக்கலாங்களா? அதான் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, ஏதோ இப்பதான் இனிதான் புதுசா ஆரம்பிக்க போற மாதிரி ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறீங்க. ஜான் ஜபராஜ் ஏற்கனவே மனம் போன போக்கில் வாழ்ந்து நரகத்துக்கு நேராக பயணிக்க அவன் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டான். இவன் புதுசா ஏதோ ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஆரம்பித்ததை முடிக்க வழி உண்டா என்று வகைபார், எல்லாவற்றையும் முடித்து வைத்து மனம் திரும்ப வகைபார். அன்புக்குரியவர்களே, பார்த்தீர்களா? இன்றைக்கு இவர்கள் காமலீலைகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு புது மதத்தை கிறிஸ்தவம் என்கின்ற பெயரில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்காதல் இப்போது நியாயமாக்கப்பட்டு விட்டது. ஜான் ஜபராஜ் கூட்டத்துக்கு போகிறவர்கள் இனிமேல் எத்தனை பேரோடு இஷ்டப்படி வாழலாம்,
லிவ் இன் டுகெதரில் வரலாம், எத்தனை பேரோடு வேண்டுமானால் உடலில் வைத்துக் கொள்ளலாம். கல்யாணம் எல்லாம் வேஸ்ட்டு. அங்கே போகிறவர்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகலாம். அதுதான் அவங்களோட ரூல்ஸு. காரணம், நாயகன் வருகிறான், அவனை பார்த்து எல்லாரும் பயந்தானே. அந்த நாயகன் எப்படிப்பட்ட நாயகன்? காமநாயகன். அவனை பின்பற்றி போகிற மக்கள் எப்படி இருப்பார்கள்? காமக்கண்ணர்களாக இருப்பார்கள். மக்களே மறந்திரும்புங்கள். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை அழிவிலிருந்து காப்பாற்றுங்கள். பிள்ளைகளை இந்த காம களியாட்டுகள் எல்லாம், இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் அனுபவித்தாலும் உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? சிந்தியுங்கள்.